Hi friends, welcome to our channel Tamil Butterfly. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரே ஒரு A4 ஷீட் மட்டுமே வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு கலர் A4 ஷீட் மட்டும் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து உங்ககிட்ட கலர் A4 ஷீட் இருந்தா அது எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா ஒயிட் A4 ஷீட் ஒயிட் பேப்பர் இருந்தா அது கூட எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரோட ரெண்டு பக்கத்துலயுமே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு நான் வந்து ஸ்கேல் வச்சு 1 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரியே நான் ஆப்போசிட் சைடுலயும் இப்போ வந்து 1 சென்டிமீட்டருக்கு பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ அது வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு கரெக்டாக வர மாதிரி நான் வந்து 3 பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன் வந்து போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் இப்போ லைன் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த லைன் மேலேயே நான் ஒரு 0.5 சென்டிமீட்டர்ஸ்க்கு அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே 0.5 சென்டிமீட்டருக்கு நம்ம ரெண்டு பக்கமுமே பாயிண்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவே 1/2 சென்டிமீட்டர் வச்சு நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம அதே மாதிரி 1/2 சென்டிமீட்டர் வச்சு நம்ம அதே மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை மார்க் பண்ணும்போது லாங் ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து இதை விட ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நான் ரெண்டு பக்கமுமே ஃபுல்லாக அதே மாதிரி ஒரு 0.5 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு பக்கமுமே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை வந்து இதே மாதிரி லைன் போட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம சின்ன ஸ்கேல் வச்சு லைன் போடுறத விடையும் இந்த மாதிரி லாங் ஸ்கேல் வச்சு லைன் போட்டோன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதனால் நான் வந்து லாங் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது லைன் போடும்போது ரெண்டு பக்கமுமே ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் போட்டுறக்கூடாது. நம்ம ஏற்கனவே 2 லைன் வந்து போட்டிருக்கோம் ரெண்டு பக்கத்துலேயும். அந்த லைன் வரைக்கும் இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணி விட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி கடைசி எண்டு வரைக்கும் லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக லைன் போட்டு முடிச்சிட்டேன். இனி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் மேலேயே நம்ம ஒரு நைஃப் வச்சு தனித்தனியாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துகிட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் மேலேயே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு இந்த நைஃப் வந்து நல்ல ஷார்ப்பான நைஃபாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதை கட் பண்ணும்போது இதோட எட்ஜஸ் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக எல்லா லைன்ஸையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், தனித்தனியாக நமக்கு அழகாக வந்து வந்துருச்சு. நம்ம எடுத்துருக்கக்கூடிய நைஃப் வந்து ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நமக்கு நீட்டாக வந்து கட் பண்ண முடியும். அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி அந்த ஓரத்தில் நம்ம கொஞ்சம் ப்ளேஸ் வந்து கட் பண்ணாமல் விட்டுருப்போம். ஒரு 1 சென்டிமீட்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டே லைன் பண்ணி கட் பண்ணாமல் வச்சுருந்தோம். அந்த இதை மட்டும் இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு பக்கத்துலேயுமே நம்ம வந்து மடித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கமுமே மடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதை இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிட்டு இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இதை ஒட்டுறதுக்கு இதோட ஓரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு எண்டையுமே நம்ம வந்து ஒட்டிடலாம். இது வந்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம். இந்த ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டோன்னா போதும். இதை இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோன்னா ஒரு அழகான நைட் லேம்ப் மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆயிரும். ஒரு டூம் மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம லைட் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ளவர் பேஸ்கெட் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு லைட்டு தான் இதுக்குள்ளே வந்து வைக்க போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது குட்டி அழகான பல்ப் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த லைட்டு தான் இதுக்குள்ளே வைக்கிறேன். பாருங்கள், ஒரு அழகான நைட் லேம்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நைட்டு இருட்டில் வந்து பார்க்குறப்போ இந்த லைட்டு மட்டும் போட்டுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வெறும் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் வச்சு ஒரு அழகான லேம்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம நார்மல் ஒயிட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி லேம்பாக மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளவர் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு அந்த ஃப்ளவர் பேஸ்கெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃப்ளவருமே போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் வச்சு இந்த மாதிரி அழகான பூ வந்து பண்ணியிருந்தோம், பொக்கே மாதிரி.
அதை வந்து இதுக்குள்ளே வந்து வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பூவுமே வந்து போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணி இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு வந்து அந்த நைட் லேம்ப் மாதிரி பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் நான் வந்து நைட் லேம்பாக தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.